Now I call Mr. Prabin Babu, the Director of Trinity Trust. Please come forward and share your thoughts. Everybody, all of you, good morning. Good afternoon. Okay. சரி, எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அட்மிஷன் நிறைய காலேஜ் பார்த்துட்டு நிறைய கோர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு ஒரு பிளான் இல்லாமல் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. நீங்கள் நர்சிங் கோர்ஸ் எடுத்தவங்க பிஎஸ்சி நர்சிங் எடுத்து தான் வந்துருக்கீங்க. நீங்கள் தெரிஞ்சு எடுத்தீங்களோ தெரியாமல் எடுத்தீங்களோ தெரியாது. பட் இருக்கிற புனிதமான படிப்பு பிஎஸ்சி நர்சிங் தான். அது உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் இல்லை பிஎஸ்சி நர்சிங் வேணும்னு வந்திருப்பாங்க. சிலவங்க தெரியாமல் யாராவது சொல்லி எடுத்திருப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங். நீங்கள் எல்லாருமே பிஎஸ்சி நர்சிங் எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பாராட்டுதல். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாபு நிறைய ஜாப் இருக்குது. இப்போ எந்த ஜாப் எடுத்தாலும், இப்போ ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அக்கௌண்டண்ட்டு கூடுவாங்க. டாக்டராக இருந்தால் டாக்டர் சொல்லுவாங்க. இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர் சொல்லுவாங்க. இல்லை எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் அவங்க அந்த ஜாபுவை பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் நர்ஸாக இருந்துச்சுன்னா உங்களை எப்படி கூடுவாங்க, நர்ஸ். இப்போ நர்ஸ் எல்லாருமே எப்படி கூடுவாங்க, சிஸ்டர் அண்ட் பிரதர். இது வேறு எந்த ஒரு ஜாபுக்குமே கண்டிப்பாக கிடைக்காத ஒரு இது உங்கள் நர்ஸு ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் படித்து முடிச்சாச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களை எப்படி கூடுவாங்க, சிஸ்டர் அண்டு பிரதர். வேறு யாராவது கூடுவாங்களா? இப்போ டாக்டரை கூட கூட மாட்டாங்க, டாக்டர்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் கண்கண்ட தெய்வம் நர்ஸு தான். நீங்கள் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு முடியலைன்னா ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடுவாங்க, நர்ஸை தான் கூப்பிடுவாங்க. ஆமாம் தானே? ஸோ அவ்வளவு புனிதமான சர்வீஸ் படிப்பு தான் பிஎஸ்சி நர்சிங் படிப்பு. எல்லாருமே இந்த காலேஜ் எடுத்ததுக்கும் நீங்கள் நர்சிங் கோர்ஸ் எடுத்தது பெஸ்ட்டு கோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் நிறைய காலேஜஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு இல்லை பெங்களூர் ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜ் இருக்குது. அந்த காலேஜிலே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் காலேஜ் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த கிராஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுமே பார்த்தீங்கன்னா காலேஜோட சேர்மேனை உங்கள் காலேஜில் பார்க்கவே முடியாது. மந்த்லி ஒன்று, இயர்லி ஒன்று, சில காலேஜ் ஒரு நாள் கூட பார்க்க முடியாது. ஒரு காலேஜோட காலேஜ் டே இல்லை ஆனுவல் டே இது மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் டைம் மட்டும்தான் உங்கள் காலேஜோட சேர்மனை பார்க்க முடியும். பட் உங்கள் காலேஜில் எனி டைம் உங்களோட சேர்மன் உங்களை பார்ப்பார். எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்கள் சேர்மன்கிட்ட பேசிக்கலாம். அது நியூ ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக தெரியாது, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் சேர்மனை டேரெக்டாகவே போய் பார்த்துக்கலாம். இந்த இதெல்லாமே எந்த ஒரு காலேஜுமே கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்கும். மற்ற காலேஜ் அப்படி கிடையாது. சீனியர் ஜூனியர் ஸ்டாஃபு பிரின்ஸிபல் அப்படின்னு ஒரு இது ஆர்டர் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட் நல்லா க்ளோஸாக தான் இருப்பாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நீங்கள் காலேஜை பற்றி எந்த ஒரு பயப்பட வேண்டாம். உங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பீங்கன்னா, சரி நம்ம பிள்ளைங்களை காலேஜை விட்டுட்டு போகிறோமே, இந்த காலேஜ் எப்படி இருக்கும், நம்ம மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க, கிளாஸ் எப்படி எடுப்பாங்க, அப்படி நிறைய பயம் இருக்கும். அப்படி எந்த பயமும் வேண்டாம். இந்த காலேஜ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தைரியமாக இங்கே விட்டுட்டு போகலாம். நீங்கள் நல்ல காலேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணிடுறீங்க. அந்த நல்ல காலேஜ் அண்ட் நல்ல கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு என்னோட பாராட்டு அண்ட் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, 12th படிக்கும்போது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு போய் சொல்லியிருப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும், நீ 12th மட்டும் படித்தா போதும், அதுக்கப்புறம் எதுவுமே படிக்க வேண்டாம். நீ 12th மட்டும் படித்து நல்ல மார்க் எடு, வேறு எதுவுமே படிக்க வேண்டான்னு. அது பார்த்தீங்கன்னா உங்களோட சொன்னது எல்லாருமே உங்களை ஏமாத்தினதான். ஓகேவா? உண்மையான படிப்பு இப்போ நீ படிக்கிறதான். இனி நீ நர்சிங் படிக்கிற இந்த கோர்ஸ் இதுதான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீ ஜாபுக்கு போகும்போது இப்போ இனி தான் படிக்க போகிற. இதுதான் உனக்கு லைஃபு தேவையான படிப்பு. ஸோ ஒன்றால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ, எவ்வளோ சின்சியராக படிக்க முடியுமோ, இந்த ஏஜ்லையும் கேர்ஃபுல்லாக சின்சியராக படிங்க. சரிங்களா? ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா படிக்க என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல். Thank you, sir, for your valuable speech.